என் பேர் கோகுலகிருஷ்ணன், திருவேற்காட்டிலேருந்து வரேன். ஜிகே நாயுடு ஆர்கனைசேஷன் ஸ்டடி சென்டர் வச்சுருக்கேன். அது நான் முடிச்ச உடனே என்னோட ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ண அப்போது கூத்துப்பற்ற நெட்டில் வந்து உடனே நான் நேராக வந்து பெருமாள் சாரை பார்த்த உடனே, சார் எனக்கு இது மாதிரி ஆக்டிங் பண்ணணும், சரி வாப்பா வந்துடலாமா, கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 days போயிடுச்சு, வந்துடுங்கன்னாரு. அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் வந்து இதில் புதுசு ஆக்டிங்லேயே புதுசுன்றதுனால எனக்கு வந்து ஒரு நாளும் வந்து எனக்கு ஒரு நாளும் எனக்கு ஒரு சர்மமாக ஒரு இதுவாக இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மீனாட்சி மேடம் சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு புரியாது. அப்புறம் கலைச்சொல்ல சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லி தருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் குரல் பயிற்சி, நடன பயிற்சி. ரமேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை பயிற்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக பயிற்சி. ஒரு விஷயமா கற்றுக்கும் போது நாம் வந்து நம்ம இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வாழலாம், ஒரு ஆக்டிங்க்கு தேவையான முழு ஒரு லைனை நம்ம இப்போதான் ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து 100ல் ஒரு 10% தான் கால் வச்சிருக்கோன்றது நான் இப்போதான் புரிஞ்சுக்கினேன். இந்த ஒரு மாசத்துல புரிஞ்சுக்கின்னு இப்போதான் நான் வந்து ஒரு நாளும் ஒரு வாத்தியார்கிட்டையும் நான் கற்று, அதே மாதிரி தஞ்சாவூர் குத்து பண்ணாங்க. அதில் வந்து நான் ஒரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும். எனக்கு வாழ்நாள் ரத்தர் குத்து செய்யணும்னு தெரியாது. எனக்கு வாழ்நாளில் நான் முதல் இதுக்கு வந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நான் எனக்கு வந்து என்னோட உடம்பு ரீதியா, மன ரீதியா நான் எப்படி தயாராகணும், நான் என் உடம்பை எப்படி பார்த்துக்கணும், நான் எப்படி எந்த நேரத்துக்கு நான் ஒரு ஹீரோ ஆகணும், ஒரு வில்லன் ஆகணும், ஒரு மனுஷனா எப்படி வரணும், எந்த ஃபுட்டை எடுத்து நம்ம எந்த டைமுக்கு வரணும், கிளாஸ் டைமுக்கு முன்னாடி வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அதோட தேவையான வேலையை நம்ம முதல்ல அதை பார்த்துன்னு வரேன். நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம ஒழுங்கா போனாதான் நாளைக்கு வர ஷூட்டிங் போனாலும் அதே டைமுக்கு போவோம். அதனால நான் வந்தோடனே அது கற்றுக்கிற முதல் வேலையா இதுதான். வணக்கம், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ். ஆக்சுவலி நான் திருநெல்வேலி பக்கத்தில் கோவில்பட்டின்ற ஊர்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் நான் முடிச்சது வந்து இன்ஜினியரிங் தான். எனக்கு வந்து ஆனாலும் சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 year ஒர்க்குக்கும் போயிட்டேன். பட் எனக்கு இதுதான் வரணும்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சஜஷன் கேட்டேன், எங்கே போகலாம் என்ன பண்ணலாம்னு. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, கூத்துப்பற்றிக்கு போ, ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. அதே மாதிரி சில சேனல்ஸில் இருக்க மட்டும் கேட்டேன், என்ன மாதிரி நான் வரணும், எப்படி விடணும். ஆடிஷன்ஸ்லாம் ஏன்னா அட்டன் பண்ணி பார்த்தேன், பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ கேட்டப்போ அவங்க எல்லாருமே சொன்னது கூத்துப்பற்றிக்கு போங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் எனக்கு வந்து இது அறிமுகமாகி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா, இல்லை எனக்கு டைலாக் வந்து நாவுமே இருந்தாலுமே கிட்ட போன ஒரு பயத்தில் அது மறந்துடுமோன்ட்டு எனக்கு மறந்தே போயிருக்கு சில ஆடிஷன்ஸில் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அந்த ஹெசிடேஷனை வந்து டோட்டலாக வந்து உடைச்சாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். இப்போ மீனாட்சி மேம் கிளாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அங்கே நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்ரு பிடிக்க வந்து மேம் சொல்லி தந்தாங்க, எந்த அளவு இருக்கணும், ஒவ்வொரு இதுவும் வந்து எவ்வளோ நீ நடிக்கணும். அதே மாதிரி இப்போது நம்மளை நார்மலாக நடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம நடிகருக்கு வந்து ஒரு எங்கே வச்சுருக்கோம் ஒரு பொருளை. இப்போ நான் ஜஸ்ட்டு ஃபோன் பேசிட்டு வைக்கிறேன், அவ்வளோதான் சீன் அப்படின்னா, அந்த ஃபோனை நான் எங்கேருந்து எடுக்கிறேன், எப்படி வைக்கிறேன்றதை நானாக எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இப்போ இங்கே எடுத்துகிட்டு வேறு இடத்துல நான் வச்சு அந்த மாதிரி மாற்றி காட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகோல் கொடுத்தாங்க மேம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு மேம்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்ராஜ் சார் வந்தார். பால்ராஜ் சார் வந்து நம்ம தஞ்சாவூர் குத்தூர் சார் எடுத்தார். ஸோ அதில் என்னென்னா, ஒரு பாடி லாங்குவேஜுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆக்சுவலாக எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அதே மாதிரி எனர்ஜி லெவலில் வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுச்சு. இது வந்து பால்ராஜ் சார்ட்டேருந்து நான் இது பண்ணது, பாடி லாங்குவேஜை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் வந்திருந்தார். ரமேஷ் சார் வந்தபோது தான் எனக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா வாய்ஸ் தான் எடுத்தார். வாய்ஸில் நம்ம எவ்வளோ பிச்சு ஏற்றணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கையில், திடீர்னு ஒரு நாள் கிளாஸில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான டைலாக்கு அழுதுகிட்டே பேசுங்கன்ட்டார். நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. இப்போ நம்ம என்ன நடிக்க போகையில் ஒரு டைலாக் வந்து இப்போ அழுத டைலாக்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சீரியஸான டைலாக் எப்படி அழுதுட்டு பேசுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் ஒவ்வொன்று கற்றுக் கொடுத்துச்சு, என்னென்ன நம்ம மாற்றிக்கணும் பண்ணணும்ட்டு. அடுத்து கலைச்சோழன் சார் வந்தார். சார் கிளாஸில் எப்படின்னா, சார் வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ப்ராக்டிஸ் சொன்னார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து த்ரோட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கட்டும், தொண்டை வந்து ஓரளவு கட்டிடும். இப்போ வந்து நல்லா சத்தமாகி போனால் இப்போ பேசுகிறேன், இந்த சவுண்டுக்கு நான் பேசுறதுக்கு காரணமே சார் கிளாஸ்னே சொல்லலாம். அடுத்து சார் கிளாஸ்லேயே ரிதம்லாம் நம்ம நடந்துக்கிட்டே மூமெண்ட்டை எப்படி பிடிக்கணும். ஸோ ஒரு ஆக்டருக்கு வந்து
நீங்கள் சினிமாக்குள்ளே போயிட்டீங்க, போகணும் ஆசைப்பட்டு நீங்கள் வர ஆளாக இருந்தால் போயிட்டீங்கன்னா உள்ளே என்னென்ன நடக்கும், ஓகேவா? நீங்கள் ஒரு விதமாக நடக்கிறதா இருக்கட்டும், அதை நீங்கள் கேமரா ஆங்கிளுக்கு எப்படி பண்ணணும், இந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் நான் கெயின் பண்ணியிருக்கேன், இன்னும் நல்லா போகணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் அசின் பாஷா. எனக்கு ரொம்ப நாளாக ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்கேன் நான். அங்கே போயிட்டு வந்து இந்த வேலையில்லா பட்டதாரி, பருத்தி வீரன், கில்லி, இந்த செல்லமே, இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து போயிட்டு கேமரா முன்னாடி அவ்வளோ தைரியமாக நின்று மனப்பாடம் பண்ணி பேசியிருக்கேன். இதேமாரி வந்து நிறைய ஆடிஷன் போயிருக்கேன், வந்திருக்கேன். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்படியோ ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, க்ரௌட் ஆர்டிஸ்ட்டு, ஜிம்பாய்ஸு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, செட் ஒர்க் பண்ணுறது, இப்படி நிறைய வேலை போயிருந்துருக்கேன். ஆனால் எனக்கு சினிமாவில் ஒரு கேரக்டராக எனக்கு வந்து ஒரு இதுவுமே எனக்கு கிடச்சதே கிடையாது எனக்கு. சரி என்னடா இது இப்படியே போயிட்டே இருக்கு, சரி நம்மக்கிட்ட எதனா ஃபால்ட் எதுனா இருக்கா, சரி ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த சர்க்கிளில் இருக்கும்போது அவங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இந்த மாதிரி கூத்துப்பட்டறைக்கு போடா அப்படின்னாங்க. சரி கூத்துப்பட்டறைக்கு போவோம், அது எப்படியாப்பட்ட இடம், அது என்னதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு. சரின்ட்டு கூத்துப்பட்டறைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே நெட்டில் தான் சர்ச் பண்ணேன் நான். சரி அதுக்கப்புறம் இங்கே வந்துருந்தது, இந்த இடத்துக்கு நான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் கீழே பெருமாள் சார் இருந்தார், அவரை பார்த்தேன் நான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு நாளுமே எனக்கு நிறைய ஸ்பார்க் கிடச்சிது. இப்போது எனக்கு என்ன வந்து ஒரு பெருசாக பயமாக இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்டிங்காக அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சினிமா டைலாக்காக இருந்தாலும் கூட வந்து நான் அவ்வளோ ஈஸியாக நான் போயிட்டு கேமரா முன்னாடி நான் இது பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போது இங்கே நான் கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து கரெக்டாக இந்த வாய்ஸில் தான் நம்ம பேசணும், இந்த கேரக்டருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வேலையே தெரியாது, அந்த அளவுக்கு ஈஸியாக போயிட்டு நம்ம கேமரா முன்னாடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே ஒவ்வொரு நாளுமே அந்த ஒவ்வொரு ஸ்பார்க்குமே கிடைக்கும்போது அந்த கேரக்டர் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா இதுக்காகவே வந்து நம்ம நிறைய நேரங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். சரின்ட்டு இப்போது கேமரா முன்னாடி நின்று நம்ம அதை கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் கூத்துப்பட்டறையிலேருந்து வரான், இவன் அதனாலே வந்து இவன் தைரியமாக பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கும். அதை இது பண்ணி கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு கூட தரலாம். ஆமாம், இங்கே வந்து தான் எனக்கு வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்று ஒரு ஹோன் டைலாக்னா எப்படி நின்று பேசுறது, எப்படி அந்த வாய்ஸ் எடுக்கிறது, ஒரு டெவலப்டாக நடந்து வரதுந்தா கூட வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேயோ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லேயோ நம்ம வசனமே பேசாமல், ஸோ அந்த உடன்மொழியிலே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை வந்து இப்படி நிறைய நுணுக்கங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இங்கே வந்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் நவநீதன். நான் கூத்துப்பட்டறையில் நடிப்பு பயிற்சிக்காக வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு நடிகனுக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. உடல்ல இருந்து குரல்ல இருந்து அத்தனைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மனிதனை உருவாக்குனா அவன் ஒரு நல்ல நடிகன் ஆகிடுவான் என்ற அடிப்படையில் தான் கூத்துப்பட்டறையுடைய பயிற்சிகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதற்கேற்ற விழுமியங்களை உள்ளடக்கி தான் இந்த பயிற்சிகள் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு இது வரைக்கும் 1 மாதம் போயிருக்கு. கோர்ஸ் வந்து ரொம்ப திருப்தியாக அமைஞ்சிருக்கு. நன்றி. என் பேர் ராகுல், நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். இங்கே ஆக்டிங் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொன்னாங்க. கூத்துப்பட்டறை எப்படி ஜாயின் பண்ணால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க சொன்ன எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுற ஒரே பிளேஸ் வந்து கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன், இங்கே பெருமாள் சார் இருந்தார், அவர்கிட்ட பேசினாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா வீட்டில் போய் சொன்னேன், அப்புறமா ஃபீஸில் ரெடி பண்ணிட்டு அப்புறமா கொடுத்தேன். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் 1 மந்த் ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த 1 மந்தில் நான் வர்றதுக்கு முன்னாடி கூத்துப்பட்டறை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ராகுலுக்கும் இப்போ இருக்க ராகுலுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் வாய்ஸில், என்னோட ஆட்டிடியூடில், நடக்கிற வாக் ஸ்டைல், ஸோ மனசுலேயும் மூளையிலையும் நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கே நல்லா தெரியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் க்ரியேட்டிவாக யோசிக்கிறது, இமேஜினேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஓப்பன் அப் ஆகிருக்கேன். இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான வந்து பேஷன்ஸ், அமைதியாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், கவனிக்கணும்.
ஸோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்ததுக்கு இந்த 1 மந்த்லேயே சின்ன சின்ன விஷயமா நிறையா கற்றுட்ருக்கேன். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சசி தேவராஜ். நான் கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கிறதுனால எந்த இடத்துல நடிப்பை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ எனக்கு கூத்துப்பட்டு தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக இந்த இடத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இங்கே ஏதாச்சும் படம் போட்டாலோ இது பண்ணாலும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு அப்படியே கூத்துப்பட்டையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து மைண்டுக்கு தான் வேலை. இங்கே வந்து நமக்கு அதிகமாக ஆக்டிங்கை விட மைண்டை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுறாங்க. இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, அப்புறம் வாய்ஸ் வந்து எப்படி பிச் பண்ணுறது, ஒரு ரிதமில் பேசணும், எப்படி ரிதத்தில் வந்து இன்னொருத்தவங்க பேசுகிறத வாங்கி நம்ம பேசுறது எல்லாமே சொல்லி தராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. முன்னாடிலாம் ஆடிஷன் போயிட்டு இருக்கப்ப இங்கே வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டோடே இருக்கும். இது என்ன சும்மா வைக்கிறாங்க, என்ன ஆடிஷன் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவேன். சில நேரத்தில் பாதியிலே வெளியே வந்துடுவேன். இப்போ எனக்கு நான் இங்கே சேர்ந்து 1 மாதம் தான் ஆகுது. எனக்கு இப்போயே வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. என்னால் எந்த ஆடிஷன்லையும் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு இது நம்பிக்கை வந்துருச்சு. அண்டு கூத்துப்பட்டு சொல்லித்தரது என்னன்னா, இங்கே நாங்கள் சிறந்த நடிகர்களை உருவாக்க மாட்டோம், நல்ல மனிதர்களை உருவாக்குவோம். நல்ல மனிதன் நல்ல நடிகன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நன்றி. வணக்கம், என் பேர் முகிலரசன். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆடிஷன் போனேன். அங்கே போயிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. கேமரா பார்த்தோன்னே திடீர்னு ரொம்ப ஃபியர் ஆகிடுச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற டயலாக்லேருந்து எதுவுமே என்னால் ஃபுல்லாக பண்ணவே முடியல. அப்போது அங்கே பண்ண வந்தவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க நல்லா பண்ணுறதை பார்த்தேன். அப்போது அது சரி, அப்போ நம்ம முறையாக எங்கே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் தேடுறப்போ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் நிறையா விசாரித்தேன். அப்போ வந்து அவங்க கூத்துப்பட்டறை வந்து ரொம்ப காலமாக இருக்குது, நீ அங்கே போனோன்னா வந்து ஒரு நல்ல அந்த அடித்தளம் வந்து ஃபஸ்ட்டு நல்ல இடத்துல கற்றுக்கிட்டாலே நம்ம அதுக்கப்புறம் எப்படி நான் போயிடலான்னு நான் வந்து அப்புறம் சரி முடிவு பண்ணி நான் இங்கே கூத்துப்பட்டறையில் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ இந்த 1 மாதம் கிளாஸுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்குள்ளேயே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ நர்வஸாக இருந்தோம், அதெல்லாம் வந்து இப்போ பிரேக் ஆகி இப்போ நம்ம கிட்ட அந்த நர்வஸ்னஸ்லேருந்து இப்போ ஒரு கேரக்டர் எப்படி பண்ணணும், ஒரு எமோஷன் எப்படி பண்ணணும், அது என்ன பாடி லாங்குவேஜில் பண்ணணும், பர்ஃபெக்ஷனோட பண்ணுறதுலேருந்து வாய்ஸ்லேருந்து நிறைய விஷயம் இந்த 1 மாதத்துக்குள்ளாரையே நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் 2 மந்த்ஸ் அந்த கோர்ஸ் முடிகிறப்போ நான் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் இங்கேருந்து வெளியில் போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தவன் சுப்பையா. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சினி ஃபீல்ட் அதுக்குள்ளே என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. சின்ன வயசுலேருந்து நிறையா படம் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டான்ஸிங் கற்றுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் டான்ஸர் தான் இருந்தேன். இப்போது இந்த 1 மந்த் ஆச்சு இங்கே சேர்ந்து. இந்த 1 மந்தில் நான் வந்து ஆக்டராக இன்னும் இது ஆகலைனாலும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு டீச்சர்ஸ்லேருந்தும் நீங்கள் ஒரு இது கற்றுக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் 4 டீச்சர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம். இந்த 4 டீச்சர்ஸ்லேருந்தும் சின்ன சின்ன ஹிண்ட் தான் அவங்க தருவாங்க. நீங்கள் அதுலேயே அவ்வளோ இம்பேக்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேயும் நீங்கள் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டதே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கும் மேலே இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. அதையும் நான் கற்றுக்கிறப்போ இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் ஆக்டராக ஃபீல் பண்ணுவோன்னு நம்புறேன். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சுந்தரேசன். நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நாங்கள் வந்து காலேஜ் அரும்பாக்கத்தில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் இயர் போயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக நான் இங்கே வந்து இந்த கூத்துப்பாடு ஆக்டிங் வந்து எனக்கு வந்து ஆக்டிங் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப ஆர்வம். எனக்கு முன்னாடி வந்து இந்த 2 வருஷமாக நான் வந்து நிறைய தேடிட்டு இருந்தேன். கூத்துப்பாட்டுன்னு இல்லை, ஆக்டிங் கிளாஸ் பற்றி தேடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கூத்துப்பாட்டு இருக்கிறது இந்த பேர் எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய தேடி நிறைய இடத்துக்கு போனேன், போய் பார்த்தேன், டெமோ கிளாஸ் சொல்லுவாங்க, பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கூத்துப்பாட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. தெரிய வந்து அதுக்கப்புறம் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் நிறைய பார்த்தேன், யூடியூப்ல நிறைய பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்து போயிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். அதுக்கு வந்து கீழே பெருமாள் சார் இருந்தார், அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டேன், இந்த எப்படி எடுப்பாங்க அந்த விஷயம்லாம் கேட்டேன்.
அந்த பிரம்மாண்டமே இல்லை, சுத்தமாக பிரம்மாண்டமே இல்லைங்க. பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாரி சில இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கிறது பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் நிறைய விஷயம் இருக்கு, கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 4 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 4 கிளாஸுமே எனக்கு ஒன்று ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. கூச்சத்தை உடைக்கணும், எந்த இடத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் முதல்ல தெளிவாக இருக்கணும், முதல்ல நாலேஜோட அந்த இடத்துக்கு போனால் கரெக்டான ஒரு நாலேஜோட நிற்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. வணக்கம், அசோக், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிளாஸுக்காக நான் பேங்க் ஒர்க்கு ரிசைன் பண்ணிட்டு எனக்கு சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் கூத்துப்பட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வர்றதுக்கு முன்னாடி நான் ஆடிஷன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்தே வந்து அட்டன் பண்ணுவேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து அட்டன் பண்ணுவேன். என்னால் ஒரு ஆடிஷன்ஸும் என்னால் முதல்ல கேமரா ஆன் பண்ணாலே எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும், ஒரு ஃபியர் வரும். அப்புறம் நான் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் நான் திரும்பி ஊருக்கு போவேன். சரி நம்ம பாட்டு வரோம், சரி ஒரு கேமரா கூட ஃபேஸ் பண்ண முடியல, நான் ஊருக்கு போயிடுவேன். இந்த கூத்துப்பட்டறை எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா, நான் ஆடிஷன் வரும்போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு தாத்தா வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது, தம்பி எப்போதான் நீ ஆடிஷன் பண்ணுவேன், இவ்வளோ தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீ ஆடிஷன் அட்லீஸ்ட் ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணுன்னு. எனக்கு அது கூட பண்ண முடியல. அப்புறம் அந்த தாத்தா சொன்னார், தம்பி உனக்கு இந்த மாதிரி கூத்துப்பட்டறைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் நீ என்னென்னு விசாரியே உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு. நான் அதுக்கப்புறம் நான் கூத்துப்பட்டறைக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி கிளாஸ் எப்போ இருக்குங்கன்னா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, நான் டைம் சொல்கிறேன்னு. நான் அதுக்கப்புறம் போய் பேங்க் ஒர்க்கை இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நான் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ணேன். வந்து ஜாயின் பண்ணது வந்து பார்த்தா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கையெல்லாம் அப்படியே நர்வஸாக இருக்கும், உடம்பே ரொம்ப வேர்த்துரும். ஒரு இந்த மாதிரி பேசுறது கூட எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இப்போ வந்து 1 மந்த்தில் எனக்கு வந்து மீனாட்சி மேம் கிளாஸாக இருக்கட்டும், 2வது தஞ்சாவூர் குத்துவரிசை பால்ராஜ் சார் கிளாஸாக இருக்கும், 3வது ரமேஷ் சார், 4வது கலைச்சோழன் சார். இது 4லையுமே டெய்லி என்னோட எனக்கே ஒரு வீட்டுக்கு போய் தூங்கினா நம்ம இன்னைக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம நேற்ற காட்டிலே இன்னைக்கு எவ்வளோ முன்னேறிக்கணும் எனக்கே அது ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டி, இந்த ஃபியரு, கேமரா பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் அங்கே வந்து முதல்ல போன ஆடிஷனுக்கும் இப்போ நான் நிறைய இங்கே காலையிலலாம் ஆடிஷன் போகிறேன். இப்போலாம் பார்த்தா நம்ம பண்ணுறோம், அந்த கேமரா ஆன் பண்ணாலும் எனக்கு அந்த பயம் எதுவும் வர்றது கிடையாது. 2வது நாளுக்கு நாள் நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு திருப்தி ஒன்று இருக்குது. 2 மெத்தட் ஆக்டிங் கலைச்சோழன் சார் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி மீனாட்சி மேம் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து இன்னைக்கு யூஸ் ஆகிறத விட நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, ஒரு சும்மா ஜோடி ஆர்டிஸ்டான ஏதாவது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே சொல்லிக் கொடுக்குறது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூத்துப்பட்டறையை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் எம்டியாக வந்தேன், ஒன்றுமே தெரியாமல் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, இங்கே கிளாஸ் எப்படி இருக்கும். ஆனால் நான் வந்து எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது.